சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆவணி மாதம் பௌர்ணமியில் இந்த ஒரு எளிய பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்க மறக்காதீர்கள். இன்னும் சொல்லப்போனா ரூ. 10 மதிப்புள்ள இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கிறதுனால் உங்க வீட்ல உள்ள பண பிரச்சனைகள் மற்றும் கண் திஷ்டி அனைத்தும் விலகும். கண்டிப்பா இது 100% பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்ன பொருள்? ஏன் பௌர்ணமியில வாங்கணும்? அத எப்படி பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பௌர்ணமி அப்படின்னாலே குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாள்ல குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நேத்து தான் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய உங்க குடும்பம் சிறப்பாகவே இருக்கும். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒரு சில கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க நல்லபடியா பூஜைலாம் செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு பூஜை எங்களால செய்ய முடியல. எந்த வேலையும் செய்ய முடியல. நான் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப நான் வேலையே விட்டுட்டேன். வீட்ல கூட என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு மாரி சோர்வாவே இருக்கு. இது பெண்களுக்கு தொடர்ந்து இந்த போன்ற பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதற்காகவே இந்த முக்கிய பதிவு. இந்த மாதிரி இருக்கு உங்க வீட்ல. கடன் பிரச்சனை இருக்கு. பணமே சேர மாட்டுது. பணம் வந்த வேகத்துல அப்படியே போயிருது. வீட்ல எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு. மனசே சரியில்ல. காரிய தடை வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறவங்கலாம் கட்டாயம் இந்த ஒரு பொருள ரூ. 10 மதிப்புள்ள இந்த ஒரு பொருள நாட்டு மருந்து கடையில வாங்கி உங்க பூஜை அறையில நான் சொல்ற முறையில நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும். இது அனைத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி, கெட்ட பார்வைகள், தீய சக்திகள் இது அனைத்துமே இருக்கிறனால தான் ஒரு வீட்ல இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது பொதுவா ஒரு வீட்ல ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி சோர்வு வந்துகிட்டே இருக்கு. ஒழுங்கா அவங்களோட தொழிலோ, அவங்க வேலைய சரியா அவங்களால கவனிக்க முடியல அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா இந்த 3 விஷயங்கள் உங்க வீட்ல தொடர்ந்து நடக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 1 காலை, மாலை 2 நேரமும் விளக்கு ஏற்றணும். அல்லது காலை மட்டுமாவது விளக்கு ஒரு நேரமாவது கண்டிப்பா வீட்ல விளக்கு எரியணும். 2வது உங்க தலைவாசல்ல மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து எப்போதும் மங்களகரமாக இருக்க வேண்டும். ஏன்னா தலைவாசல்ல தான் உங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வந்து வாசம் செய்யும். அவங்க 2 பேரும் வந்து வாசம் செஞ்சாலே உங்க வீட்ல நிலையை தாண்டி கண்டிப்பா துர்சக்தி, கெட்ட சக்தி எதுவுமே உள்ள வராது. அது மட்டும் இல்ல, தலைவாசல்ல எலுமிச்சம்பழத்த 2ஆ வெட்டி, ஒரு பக்கம் மஞ்சள் மற்றும் ஒரு பக்கம் குங்குமம் வைத்து வைக்க வேண்டும். அது காய காய உடனே எடுத்துடுங்க. உங்க வீட்ல அதிக திருஷ்டி இருந்துச்சு அப்டின்னாலே, அந்த எலுமிச்சம்பழம் 2டே நாள்ல ரொம்ப சுருங்கி போயிரும். ஒரு ஒரு சில எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா, அழுகி போயிரும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, உடனே அப்புறப்படுத்திட்டு, உடனே அடுத்த எலுமிச்சம்பழம் வச்சுருங்க. வாரத்துல 1 நாள் கண்டிப்பா உங்க வீட்ல உள்ள குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உப்பு சுத்தி போட்டு குளிங்க. அதாவது ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை தலைய சுத்தி, உடம்பு முழுவதும் சுத்தி போட்டு, அந்த உப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த உப்ப போட்டுறணும். அந்த உப்பு முழுமையாக கரைஞ்ச பிறகு, கால் படாத இடத்துல சிங்க்ல ஊத்திடணும். இது மாரி அனைத்து உங்க வீட்ல உள்ள சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் செய்யுங்க. அது மட்டும் இல்ல, குளிக்கிற நீர்ல ஒரு பக்கெட் நீர் பிடிச்சு, அதுல ஒரு சிட்டிகை உப்பு, மஞ்சள் கலந்து பெண்களா இருந்தா மஞ்சள் கலந்துக்கலாம். ஆண்களா இருந்தா மஞ்சள் கலக்க தேவையில்லை. உப்பு மட்டும் போதும். இது போல செஞ்சு குளிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க உடம்பு அந்த ஒரு சோர்வு நிலை அப்படிங்கிறது கட்டாயம் குறையும். ஒரு தெளிவு இருக்கும். இந்த 3 விஷயங்கள தொடர்ந்து கடைபிடிச்சு வாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல கண் திஷ்டி பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது. பெண்கள் திடீர்னு சோர்வடைற மாரி இருக்கு. திடீர்னு நான் என்னால வழிபாடே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பா இந்த முறைய பயன்படுத்தும்போது, இந்த முறைய கடைபிடிக்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல நம்ம வாங்க வேண்டிய கட்டாயம் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்காங்க இவ்வளோ தூரம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை கற்பூரத்திற்கு அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. பச்சை கற்பூரம் ஒரு சக்தி நிறைந்த நாள்ல நம்ம வாங்கி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, நம்ம அந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும்போது, கண்டிப்பா உங்க வீட்ல பணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் கட்டாயம் விலகும். பணம் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு சிறந்த உதாரணம் நம்ம திருப்பதி கோவில் தான். திருப்பதி கோவில்ல எந்த கோவில்லயும் இல்லாத அளவிற்கு பச்சை கற்பூரம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த சுவாமி மேல பச்சை கற்பூரத்த தினமும் அரைச்சு சாத்தும்போது, அந்த சுவாமியின் சக்தி நிலைய நம்மளால திருப்பதியில போய் உணர முடியும்.
பௌர்ணமி அன்று இரவு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. எப்ப வேணாலும் போயி நாட்டு மருந்து கடையில பச்சை கற்பூரம் குடுங்க அப்படின்னாலே போதும். அவங்க குடுத்துருவாங்க. அந்த பச்சை கற்பூரம் வாங்கி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடங்களில் வைக்கலாம். 2வது அந்த பச்சை கற்பூரத்த எடுத்து கொஞ்சம் தூள் செய்து உங்கள் நிலைவாசலில் 2 பக்கமும் தூவி விடலாம். உங்கள் பூஜை அறையில் பச்சை கற்பூரம் வைக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம பௌர்ணமி பூஜை செய்றோம் பார்த்தீங்களா, அந்த பூஜையில சுவாமி படமெல்லாம் அலங்காரம் பண்ணதுக்கு பிறகு பச்சை கற்பூரத்த ஒரு மஞ்சள் நிற துணியில முடிச்சு மாரி போட்டு, அத உங்க பூஜையில வச்சுரணும். நீங்க அனைத்து பூஜைகளையும் முடித்துவிட்டு தீப, தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த பச்சை கற்பூரத்த எடுத்து நீங்க பணம் வைக்கிற இடம் கல்லாப்பெட்டியா இருக்கலாம், தொழில் செய்ற இடமா இருக்கலாம், இல்ல நீங்க நகை வைக்கிற இடமா இருக்கலாம். அந்த முடிச்ச வச்சுருங்க. இது போல செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு நகை பெருகிக் கொண்டே இருக்கும். நகை அடகு போகாது. மேலும் செல்வ நிலை அப்படிங்கிறது கட்டாயம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப ஒரு சிலருக்கு கையில காசே இல்ல அப்படிங்கிறவங்க கையில காசு நிக்கும். இந்த மாசம் நீங்க அதுவும் பௌர்ணமியில இந்த பச்சை கற்பூரத்த வாங்கி இது போன்ற வழிபாடு செய்யும்போது, கட்டாயம் ஒரு பைசா கூட எங்க கையில இருக்கவே இருக்காதுங்கிறவங்க கையில கூட ஒரு ரூ. 1000 கண்டிப்பா நிக்கும். கண்டிப்பா இது போல மாசம் மாசம் உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த பச்சை கற்பூரத்த வாங்கி இது போல பயன்படுத்தி பாருங்க. உங்க வீட்ல பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள்ல, அதிசக்தி வாய்ந்த நாள்ல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு பச்சை கற்பூரம் நீங்கள் பயன்படுத்த காரிய தடை கட்டாயம் விலகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கடன் குறையும். கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு எளிய பொருள கண்டிப்பா வாங்கி எல்லாரும் வீட்ல பயன்படுத்துங்க. பயன்பெறுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.